வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபிங்க. கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல். இது சின்ன வெங்காயத்தை வச்சு செய்கிற ஒரு ரெசிபி. இது சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். இப்போ எண்ணெயில் 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய், இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு நம்ம ப்ரௌனாக வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரெசிபி நல்லாயிருக்குங்க. அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. இது கூட நம்ம இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூளில் சேர்த்துக்கலாம். கூட 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்ச தூள். இப்போ இல்லாட்டா நீங்கள் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. தனித்தனியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இது வறுபட்டுரும். இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கடாயை வச்சு தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இதில் சின்ன வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்துச்சுங்க. இதில் புளி தண்ணி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷமாக கொதிக்குதுங்க. நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளவு தான், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் ரெடி. கேரளா ஸ்டைல் உள்ளி தீயல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை சுட சுட சாதம் வச்சுட்டு இதை ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.